ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பீடபூமிகள், பிளாட்டியோ, சமவெளிகள், பிளெயின், அதுக்கப்புறமா ரிவர்ஸு, ட்ரைனேஜ் சிஸ்டம், வடிகால் அமைப்பு, இந்த மூணை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் என்னென்ன கவர் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா மெயின்ஸில் வந்துட்டு நீங்கள் ஒரு பேஜுக்கு இந்த கண்டென்ட்டை எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன கீவேர்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பீடபூமிகள், பிளாட்டியோ என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவம். எவ்வளவு பரப்பளவுன்னா 60,000 சதுர கிலோமீட்ரு. உயரம் பார்த்திங்கன்னா கிழக்குலேருந்து மேற்காக உயர்ந்து செல்லுது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பாராமஹால், கோயம்புத்தூர், அதுக்கப்புறமா மதுரை பீடபூமி. ஸோ 3 பிளாட்டியோ மெயினாக கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பாராமஹால் பீடபூமிங்கிறது வடமேற்கு பகுதியில் இருக்குது. மைசூர் பீடபூமியோட ஒரு பகுதியாக இருக்குது. தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் இதில் வந்துடும். அதுக்கடுத்து கோயம்புத்தூர் பீடபூமியில் நீலகிரி, தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைஞ்சிருக்கும். சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களை உள்ளடக்கியிருக்கும். மோயர் ஆறு தான் மைசூர் பீடபூமியிலிருந்து கோயம்புத்தூர் பீடபூமியை பிரிக்குது. அடுத்து பவானி, நொய்யல், அமராவதி ஆறுகள் இந்த கோயம்புத்தூர் பீடபூமியில் பள்ளத்தாக்குகளை உருவாக்கும். நீலகிரியில் பல பீடபூமிகள் இருக்குது. அதில் சிகூர் பீடபூமியும் ஒரு குறிப்பிடத்தக்க பீடபூமியாக இருக்குது. மதுரை பீடபூமி பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்குது. வைகை, தாமிரபரணி வடிநில பகுதிகள் காணப்படுது. ஸோ இதுதான் பிளாட்டிவ் பற்றி பார்க்க ஓவராலாக உள்ளது. சமவெளிகள் 2 டைப் இருக்குது. உள்நாட்டு சமவெளி, கடற்கரை சமவெளி. இது பிளாட்டிவ். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிளெயின்ஸ் 2 டைப்ஸு, இன்லேண்டு, கோஸ்டலு. ஸோ உள்நாட்டு சமவெளிங்கிறது இன்லேண்டு, கடற்கரைங்கிறது கோஸ்டல். இன்லேண்டுங்கிறது மேக்ஸிமம் ரிவரை பேஸ் பண்ணியிருக்கும். பாலாறு, பெண்ணை ஆறு, காவிரி, தாமிரபரணி, காவிரி டெல்டா ஜோன் ஃபுல்லாகவுமே இதில் வந்துடும். கடற்கரை சமவெளிங்கிறது சோழமண்டல கடற்கரை சமவெளி, சோழர்கள் நிலம்னு சொல்லலாம், இல்லை கோரமண்டலம்னு சொல்லலாம். சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரை நீண்டு காணப்படும். வங்காள விரிகுடாவில் பல ஆறுகள் கலக்கப்படும். ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் கடலோரங்களில் உருவாகக்கூடிய மணல் குண்டுகளுக்கு பேர் தேரி அப்படின்னு பேர். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஃபிலிம்ஸில் கேட்கலாம். கிழக்கு கடற்கரை சமவெளி பகுதிகளில் மன்னார் வளைகுடா பவளப்பாறைகள் காணப்படுது. சென்னையில் மெரினா, எலியட் கடற்கரை இருக்குது. கன்னியாகுமரியில் கோவளம், வெள்ளி கடற்கரை இருக்குது. ஸோ இந்த பீச்சில் எங்கே இருக்குன்னு ஃபிலிம்ஸில் கேட்கலாம். வடிகால் அமைப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தாமிரபரணி தான் வற்றாத நதி. 2 சீசன்லேயுமே இது தண்ணி வரும். மற்ற எல்லா ஆறுகளும் பார்த்திங்கன்னா வற்றக்கூடிய நதிகள். ஸோ பெரினியல் ரிவர் எதுன்னா தாமிரபரணி. தமிழ்நாட்டு ஆஸ்பெக்டில் சொல்கிறேன். மொத்தம் 5 ஆறு கொடுத்துருக்காங்க. காவிரி, பாலாறு, தென்பெண்ணை ஆறு, வைகை, தாமிரபரணி. ஸோ இந்த 5 ஆறை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காவிரி எங்கே உருவாகுதுன்னா கர்நாடகா மாநிலம் கூர்க் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை, பிரம்மகிரி குன்றுகள். மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் ட்ராவல் ஆகுதுன்னா 416. எல்லையாக தமிழ்நாடு கர்நாடகா எல்லையாக 64 கிலோமீட்டர் வரைக்கும் போகிறது. ஒகேனக்கல் தருமபுரி மாவட்டங்களில் நீர்வீழ்ச்சியாக உருவாகுது. மேட்டூர் அணை, இன்னொரு பேர் ஸ்டான்லி நீர்த்தேக்கம், சேலத்தில் இருக்குது. இது காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட இது. அதே மாதிரி இதோட துணையார்கள் பார்த்திங்கன்னா பவானி, அமராவதி, நொய்யல். இதெல்லாம் திருச்சியில் 2 பிரிவாக பிரியுது. ஒன்று கொள்ளிடம், இன்னொன்று காவிரி. ஸ்ரீரங்கம் தீவை உருவாக்குது. கிராண்ட் அணைக்கட்டுன்னு அழைக்கப்படுற கல்லணை காவிரியில் தான் கட்டப்பட்டிருக்கும். தென்னிந்தியாவின் தோட்டம்னு காவிரி சொல்லுவாங்க. ஸோ தென்னிந்தியாவின் தோட்டம்னு நான் அழைக்கப்படும் ஆறு என்னன்னு சொல்லி கேட்கலாம், காவிரி. அடுத்து என்னென்ன தீவுகள் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. பாம்பன், முயல், குருசடை, நல்ல தண்ணி, புள்ளிவாசல், ஸ்ரீரங்கம், உப்பு தண்ணி, தீவுத்திடல், காட்டுப்பள்ளி. ஸோ இதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தீவுகளாக இருக்குது. பாலாறு பார்த்திங்கன்னா கர்நாடகா கோலார் மாவட்டம் தலக்கவரா கிராமத்தில் உற்பத்தி ஆகுது. ஸோ எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ சதவீத பகுதிகள் தமிழகத்தில் இருக்குன்னா 57% தமிழகத்தில் இருக்குது. மற்றது பார்த்திங்கன்னா கர்நாடகா, ஆந்திராவில் இருக்குது. பொன்னி, கவுண்டினியா நதி, மலட்டாறு, செய்யாறு, கிளியாறு. ஸோ இதோட துணையாறுகளை வச்சு என்ன ரிவர்னு கேட்கலாம். இல்லைன்னா பாலாரோட துணை நதி என்னன்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் கேட்கலாம். ஸோ 2மே இம்பார்ட்டன்ட், எல்லா இதுவும் பார்த்துக்கோங்க. வேலூர், காஞ்சிபுரம் மாவட்டம் வழியாக பாயுது. கூவத்தூருக்கு அருகே வங்காள விரிகுடாவில் கிடக்குது. தென்பெண்ணையார் பொறுத்தளவுக்கு நந்தி துர்கா மலையில் கிழக்கு சரிவிலேருந்து உருவாகுது. தமிழ்நாட்டில் 77% இருக்குது. கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம்
மாவட்டங்கள் இருக்குது. மொத்தம் 2 டிவிஷன் கிளை இருக்குது. கெடிலம், பெண்ணையாறு. கெடிலம் ஆறு பார்த்திங்கன்னா கடலூருக்கு அருகிலும், பெண்ணாறு வந்து புதுச்சேரி அருகிலும் வங்காள கிடக்குது. சின்னாறு, மார்க்கண்ட நதி, வாணியாறு, பாம்பன் இதெல்லாம் வந்து துணையாறு. துணையாறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹைலி இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு அதேமாதிரி இந்த ஆறு குறுக்க பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி சாத்தனூர் நீர்த்தேக்கம் அமைஞ்சிருக்கு. பெண்ணையாறு வந்து சமய மக்களால் புனித நதியாகவும் கருதப்படுது. தை மாதத்தில் பல்வேறு விழாக்கள் நடக்கும். வைகை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா வரசநாடு குன்றிலேருந்து உற்பத்தி ஆகுது. மேற்கு தொடர்ச்சி மலை பரப்பளவு 7741 சதுர கிலோமீட்டரு. சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை மாவட்டங்கள் வழியாக பாயுது. மொத்த நீளம் 258. ஸோ நீளம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காவிரிக்கும் வைகைக்கும் நீளம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் பெரிய ஏரி இதெல்லாம் நிரம்பி உபரி நீர் வந்து பாக் நீர் சந்தி ராமநாதபுரத்தில் கலக்குது. தாமிரபரணி பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு வந்து ரெட் கலரில் செம்மண் துகள்கள் காரணமாக இந்த நதி வந்து செந்நிறத்தில் காணப்படும். இதோட பேர் காரணம் பார்த்திங்கன்னா தாமிரபரணி. தாமிரம்ங்கிறது காப்பர், வருணிங்கிற சிற்றோடை. தாமிரபரணி அம்மாசமுத்திரம் பாபநாசத்தோட மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பொதிகை மலையில் தான் தோன்றுது. ஸோ என்ன மலைனா பொதிகை மலை. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம் வழியாக பாய்ந்து வங்கக்கடலில் கலக்குது. காரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு, கடனதி, பச்சையாறு, சிற்றாறு, ராமநதி இதெல்லாம் துணையாறுகளாக இருக்குது. ஸோ மேப் பார்த்து வச்சுக்கோங்க. பீன்ஸில் இது பண்ணணுன்னா தமிழ்நாடு மேப் வரைஞ்சி ஜஸ்ட்டு இந்த 5 ஆறையும் குறித்து எங்கெங்கன்னு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அதை நான் அடுத்த இதில் நான் சொல்கிறேன். அடுத்து மாவட்டங்கள் நீர்வீழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா தருமபுரி, ஒகேனக்கல், திருநெல்வேலி, கல்யாண தீர்த்தம், குற்றாலம் திருநெல்வேலியில் இருக்குது. கும்பக்கரை, சுருளி, தேனி, ஆகாயகங்கை, நாமக்கல். பொறுத்துக்களை கேட்கலாம், இல்லை இண்டிவிஜுவலாக ஒரு இது கேட்கலாம். கேத்தரின், பைக்கரா, நீலகிரி. கிள்ளியூர் வந்து சேலத்தில் இருக்குது. ஐயனார் விருதுநகர். வைதேகி, செங்குபதி, சிறுவாணி, கோவை, குற்றாலம் எல்லாம் கோயம்புத்தூர். திருமூர்த்தி திருப்பூர். குட்லாடம்பட்டி மதுரை. திருப்பரப்பு, காளிகேசம், முலக்கை, வட்டப்பாறை கன்னியாகுமரியில் இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அப்கமிங் வீடியோஸில் அடுத்த இது பார்க்கலாம். மெயின்ஸ் பார்த்திங்கன்னா நான் இப்போ சொன்னதையே ஜஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீவேர்டு. இப்போ பீடபூமின்னு பார்த்திங்கன்னா முக்கோண வடிவம் கொடுத்துருக்கேன். 60,000 சதுர கிலோமீட்டர். கடல் மட்டத்திலேருந்து 150 மீட்டர்லேருந்து 600 மீட்டர் வரைக்கும் இருக்குது. ஸோ ஆறுகள் பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு மேப் வரைஞ்சி ஆறை இது பண்ணி பக்கத்தில் என்னங்கிறத நம்பர் போட்டு மார்க் பண்ணிடுங்க. பாலாறு, தென்பெண்ணியாறு, காவிரி, வைகை, தாமிரபரணி எந்த லொக்கேஷனுங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பீடபூமி பொறுத்தளவுக்கு பராமகல், கோயம்புத்தூர், மதுரைன்னு 3 இதாக பிரிச்சுருக்கேன். எல்லாத்துலேயும் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் போதும். பாராமகல் பார்த்திங்கன்னா வடமேற்கு பகுதியில் இருக்குது. தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் இருக்கும். கோயம்புத்தூர் பீடபூமி பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம், அதாவது நீலகிரியில் இருந்து ஸ்டார்ட் ஆகி இருக்கும். மூயராறு வந்து மைசூர் பீடபூமியை பிரிக்குது. பவானி, நொய்யல் இதெல்லாம் வந்து பள்ளத்தாக்கு உண்டாக்குது. மதுரை பார்த்திங்கன்னா மதுரை பீடபூமி மதுரை மாவட்டத்தில் இருக்குது. வைகை, தாமிரபரணி இது வழியாக பாயுது. சமவெளி பொறுத்தளவுக்கு 2 உள்நாட்டு சமவெளி, கடற்கரை சமவெளி. உள்நாட்டு சமவெளியில் வந்து ஆறுகள் பேர் கொடுத்துருக்கேன். வளமானது காவிரி, டெல்டா பகுதியும் வந்துடும். கடற்கரை சமவெளி பார்த்திங்கன்னா கோரமண்டலம், சோழமண்டலம்னு சொல்லலாம். கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் அதிகமாக இருக்கும். தேரிங்கிற பார்த்திங்கன்னா ராமநாதபுரம், தூத்துக்குடி பகுதிகளில் உள்ள மணல் கூட்டுக்கு பேர் தேரி. மன்னார் வளைகுடா பகுதி பவளப்பாறைகள் அதிகமாக இருக்குது. சென்னையில் மெரினாவும், கன்னியாகுமரியில் கோவளம் பீச்செல்லாம் இருக்குது. ஆறுகள் பொறுத்தளவுக்கு மொத்தம் 5 ஆறையும் நான் கொடுத்துருக்கேன். அதில் அதிகமாக காவிரியை பற்றி ஒரு 5 பாயிண்ட்டுக்கு மேலே எழுதியிருக்கு. மற்றெல்லாம் 3 பாயிண்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. காவிரி பொறுத்தளவுக்கும் தென்னிந்தியாவின் தோட்டம் அழைக்கப்படுது. பிரம்மகிரி, தலைக்காவிரி, கூர்க்கு பகுதியில் கர்நாடகா பகுதியில் தான் உற்பத்தி ஆகுது. 416 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் இதாகுது. ஒகேனக்கல் பகுதி நீர்வீழ்ச்சியில் இருக்குது. மேட்டூர் அணை, ஸ்டான்லி நீர்த்தேக்கம்னு சொல்லலாம், சேலம் மாவட்டத்தில் இருக்குது. காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு. கல்லணையும் காவிரியின் குறுக்கே தான் கட்டப்பட்டிருக்கு. கிராண்ட் அணைக்கட்டு. துணையாறு பார்த்திங்கன்னா பவானி, நொய்யல், அமராவதி. திருச்சியில் வந்து கொள்ளிடம், காவிரின்னு 2ஆக பிரியுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாலாறு வந்துட்டு கோலாறு, தலக்கவரா கர்நாடகா மாநிலத்தில் உற்பத்தி ஆகுது. பொன்னி, மலட்டாறு, செய்யாறு ஒரு 2-3ன்னா துணை நதி மட்டும் எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க. மெயின்ஸ் பொறுத்தளவுக்கும் நிறைய பார்க்க வேண்டாம். வேலூர், காஞ்சி இதே நீங்கள் ப்ரிலிம்ஸ் பார்க்கணுன்னா எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா எந்த இதை வேணால் கேட்கலாம். வேலூர், காஞ்சி வழியாக பாயுது. கூவத்தூர் கழுகி கலக்குது. தென்பெண்ணை பொறுத்தளவுக்கும் புனித நதின்னு கருதப்படுது. தென்பெண்ணைன்னு சொல்கிறாங்க. நந்தி துர்கா கர்நாடகா பகுதியில் இருக்குது. தமிழகத்தில் 77% பாயுது. கிருஷ்ணகிரி, தருமபுரி பகுதி, வேலூர் பகுதியிலெல்லாம் அது கடந்து போகுது. கெடிலம் இதோட 2 கிளை, கெடிலம், தென்பெண்ணையாறு, பெண்ணாறு.
ஸோ இது 2ஆக இருக்குது. வைகை பார்த்திங்கன்னா 100% தமிழ்நாட்டில் பாயுது. வருசநாடு குன்றில் உற்பத்தி ஆகுது. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் பகுதி. ஸோ 258 கிலோமீட்டர். ஸோ அந்த கிலோமீட்டர் மட்டும் 258 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் பாயுது. தாமிரபரணி பொறுத்தளவுக்கு தாமிரம், காப்பர், வர்ணி, சிற்றோட்டம், செம்மண் துகள் இருக்கிறனால செந்நிறத்தில் காணப்படும். பொதிகை மலையில் உற்பத்தி ஆகுது. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பாயுது. சேர்வலாறு, மணிமுத்தாறு, பச்சையாறுலாம் துணை நதி. ஸோ இந்த மாதிரி கீவேர்டை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இது என்னன்னு தெரிஞ்சதுன்னா அது எங்கே உற்பத்தி ஆகுது, அது ஒவ்வொன்றத்தையும் எழுதணும்னு அவசியம் இல்லை. அந்த கீவேர்டு தெரிஞ்சதுன்னா எழுதும்போது உற்பத்தி ஆகும் இடம்னு எழுதலாம், இல்லை தொடக்கம்னு சொல்லி எழுதலாம். அப்புறமா துணையாருன்னு சொல்லி டைட்டில் கொடுக்கலாம். டைட்டில் நீங்களே கொடுங்க. ஆனால் அதோட கீவேர்டு தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக டைட்டில் ஞாபகம் வரும். நீங்கள் டைட்டில் ஞாபகம் ஒவ்வொரு தாட்டியும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் வந்து எக்ஸ்டீரியர் போயிட்டே இருக்கும். ஸோ மொத்த கண்டென்ட்டுமே ஒரே பேஜில் முடிச்சிட்டேன். இது வந்து ஒரு சின்ன இது தான், உங்களுக்கு ஸ்மால் சைஸ் நோட் அளவு தான் நான் எழுதியிருக்குது. ஆக்சுவலாக இது டைரியோட பேஜ் தான். ஒரு ஃபுல் லென்த்து லாங் சைஸ் நோட்டு கூட கிடையாது. ஷார்ட் சைஸ் நோட்டோட பேஜ் அளவு தான் எழுதியிருக்கேன். இவ்வளோ பெரிய கண்டென்ட் இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே. ஸோ இந்த மாதிரி மெயின்ஸை கிறிஸ்பாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. காலமாக பிரிச்சுக்கோங்க. ஒவ்வொரு காலத்துலையுமே 3லேருந்து 5 பாயிண்ட் எழுதி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். இதுவே ஞாபகம் வச்சுக்க முடியாது. நிறைய எழுதிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் படித்து ரீகலெக்ட் பண்ணி மெயின்ஸில் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் ஆட் பண்ணுறேன். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு கவர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.